ஹாய் கைஸ். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா நான் வந்து சண்டே வந்து ஒரு கறிக்கடைக்கு போனேன். சரியா? கறி வந்து ஒரு 1/2 கிலோ கொடுப்பா போதும் அப்படின்னேன். நாளே கஷ்டத்தில் ரொம்ப 1/2 கிலோ கொடுப்பா போதும்பா அப்படின்னேன். அவன் சரி 1/2 கிலோ போட்டான்பா. 1/2 கிலோக்கு வந்து 500 கிராம். ஓகேவா? அவன் வந்து 600 கிராம் இருந்துச்சு. சரின்ட்டு போட்டான்பா. ஒரு 100 கிராம் தானே எக்ஸ்ட்ரா, இது நம்ம பையன் தானே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு போட்டான்பா. கறிக்கடையிலே ஒரு 600 கிராம் போடும் போது ஒரு 100 கிராம் மனுஷனோட செதலை, இது செதை, வெறும் செதை. இது வந்து 100 கிராம் ஏறும், 100 கிராம் இறங்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்படி சொல்கிறது, ஏறுறது இறங்குறதுலாம் இயல்பு தான். அந்த 100 கிராம் நான் கூட டக்குன்னு பார்க்கும்போது 100 கிலோவா ஏறிச்சு, 50 கிலோவுக்கு 100 கிலோவா இருக்குது அந்த பொண்ணு. அப்போ டிஸ்குவாலிஃபை தான் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா 100 கிராம் தான். அதுக்கு எப்படி இல்லை அந்த பொண்ணை நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுவீங்க? அது வந்து சும்மா ஸ்கிப்பிங் எல்லாம் லைட்டாக வார்ம் அப் பண்ணாலே அந்த 100 கிராம்ஸ் குறைஞ்சிரும். கேட்டால் அதுவும் பண்ணாங்களாம், நைட்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. நைட்லாம் பண்ணாங்க. வினேஷ் போகட் அவங்க பேர், ரெஸ்லர். பாரிஸ்ல ஃபைனல் வரையும் போயிட்டு இந்த 100 கிராம்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து இது வரைக்கும் ரெஸ்லிங்ல ஃபைனல்ஸ்க்கு கோல்டு மெடல் யாரும் அடிச்சு யாருமே இல்லை, ஹிஸ்ட்ரியிலேயே இல்லையா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு உமன் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகி போகிறாங்க. போயிட்டு இப்போ சில்வர் அடிச்சிட்டாங்க, கோல்டு வந்து வரும் கம்பல்சரி, இவங்களை நம்பலாம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அது கூட பரவாயில்ல, இப்ப டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. சில்வர் மெடல் வந்து யாருக்கும் இல்ல. ஆமா, யாருக்கும் இல்லையா சொல்லிருக்காங்க. 2 மேட்ச்ல அவங்க வந்து அந்த 50 kgல தானே இருந்தாங்க, அதுக்கப்புறம் தானே போனாங்க. அதையும் கேன்சல் பண்ணணும். இப்போ வந்து ஃபைனல்ஸ் இவங்க 2 பேர் ஆப்போனண்ட்டும் இவங்களும் வந்து இது பண்றதா பாரிஸ்ல இது. இப்போ இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணதுனால சுயேட்சையா ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோல்டு கொடுத்துறாங்க ரெஸ்லர். அவங்க இவங்க போயிட்டு அவங்களுக்கு சில்வர் இல்லன்றாங்க. மேட்ச் விளையாடாமலே அவங்களுக்கு எப்படி? இதுக்கு வந்து நம்ம பிஎம் மோடி அவர்கள், சரியா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் வந்து இதை பண்ணுவோம், இது நாங்கள் கன்ஃபார்ம் இது ஏன்னு கேட்போம், நீங்கள் யாரும் தளர்ந்துடாதீங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இவங்களோட தலையீடே இல்லாமல் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா? எப்படின்னா, இவர் பிஎம் மோடி வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிஎம் பிரதமர்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தலையீடே இருக்காது அதில். எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2023ல் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போது ஒரு பிஜேபி மினிஸ்டர் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறாரு, அதான் செக்ஷுவலி அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சேர்ந்து 2023ல் ஒரு ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடக்குது. அது டெல்லியில் நடக்கும்போது இவங்க கொடுத்த பாரத் அதான் அந்த அவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்களே ஃபர்ஸ்ட்டு, இந்த அர்ஜுனா அவார்டு, இந்த மாதிரி அவார்ட்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட்லாம் வந்து இவங்க பிளாட்ஃபார்ம் மேலே வச்சுட்டு, ஏன்பா இது நீங்கள் மோடி கிட்ட கொடுத்துருங்கப்பா, நாங்கள் இதுக்கப்புறம் எங்களுக்கு இது வேணாம்ப்பா, நீங்களே வச்சுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த ப்ரொட்டஸ்ட்லேயே இவங்களோட தலையீடு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க மேல இப்ப டார்கெட் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரொட்டஸ்ட்ல வின் பண்ணல, இதுல வின் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல. ஆமா, நேத்தே சோஷியல் மீடியா ஃபுல்லா அவங்க செம ட்ரெண்டிங். புரியுதா? இன்னைக்கு நடக்க வேண்டிய ஃபைனல்ஸ் அது ஜெயிச்சுதானா அவங்களோட பவரே வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். இப்போ அதோட இது வந்து தாக்கம் வந்து இங்க இருக்கும்ல. போன வருஷம் நடந்திருக்கு அந்த பிரச்சனை, இவங்களோட தலையீடு தான் பெருசா இருந்திருக்கு. அப்போ எதுவுமே பண்ண முடியல இவங்கள. ஏன்னா அவங்க பின்னாடி அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன்னா பின்னாடி தான் உமன் எல்லாருமே இருக்காங்க. உமன் ஸ்போர்ட் ரெஸ்லர்ஸும் சரி, எல்லாரும் சரி இருக்காங்க. அவங்க தொட்டா அப்போ வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்குமேன்னு சொல்லிட்டு அப்போ ஓகேன்ற மாதிரி ஒரு ஃப்ரீயாலாம் உள்ள அப்போட கேஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ அது டார்கெட் பண்ணி இவங்கள வெறும் 100 கிராம் தான். இல்ல ஒரு கையில ஒரு சக்கரை எடுத்து போட 100 கிராம் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. முன்னாடி ஒலிம்பிக்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணி இருப்பாங்களா ஸ்போர்ட்ஸ்மேன், அவங்க கிட்ட கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, அத சும்மா ஒரு வார்ம் அப் பண்ணாலே வந்து 100 கிராம்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இதுவே வந்து பசங்க அப்படின்னா வந்து ஒலிம்பிக்ல இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பிகில் படம், அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் உமன் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, கனா, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் நடக்கும்ல, அந்த மாதிரி பாலிடிக்ஸ் வெளியே ஓப்பனா தெரியுது.
இப்போ இது எப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஒரு நாங்களே கூட வச்சுக்கேன், நாங்கள் என்ன பேசுவோம், இன்றைக்கி வந்து அது எனக்கு தெரியும், அதெல்லாம் நாங்கள் இது பேசுவோம். நாளைக்கு என்ன பண்ணுவோம், அது அவங்களோட பிரச்சனை. ஓகேவா, எல்லாருக்குமே அதுதான், எல்லாருக்குமே அவங்களோட பிரச்சனை அது. ஓகேவா, இன்னைக்கு இது வெளியே வருதுன்னா நாங்கள்லாம் பேசுகிறோம். ஓகேவா, அதுக்கு சொல்யூஷன் என்ன? அதுதான் அந்த பொண்ணு இப்போ ஒரு கோல்டு மெடல் வச்சுருந்தா அந்த பொண்ணு ஒரு பேர், ஒரு ரெக்கார்டு. அது ஃபஸ்ட்டு ரெஸ்லிங்கில் ஒரு உமனு, அதுவும் கோல்டு அடிச்சிருக்குன்றது ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டே பதிய வைக்கலையே. அதுதான் இன்னொரு கண்ட்ரி போடா எங்களுக்கு சில்வரே போதுண்டா, கோல்டெலாம் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரியில் கூட இது சப்போர்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன சொல்கிறாரு நம்ம மதிப்புக்குரிய பிரதமர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்க எல்லாரும் கூட நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் தான் ப்ரொட்டஸ்ட்டுக்கு இது அப்படி சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம், இதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டான பிளேயர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரான்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சத்தியமாக தெரியல அவர் நல்லவரா கெட்டவரான்ட்டு. நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஓகே பாய். இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் எங்களால் என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை கொடுத்துட்டோம். ஓகேவா, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களையும் ஒரு ஆளாக மதித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் கூட வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்யூ.